நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். அதிக வட்டி ஆசை காட்டி 20 கோடி சுருட்டிய தாவேகா நிர்வாகி கைது செய்த புதுக்கோட்டை காவல்துறை. புதுக்கோட்டை தாவேகா மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சரவணன் 100க்கும் மேற்பட்டோரிடம் அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி 20 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பெற்று மோசடி செய்ததாக புகார். பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் புகாரை அடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை சரவணனை கைது செய்து விசாரணை. வீட்டில் இருந்தபடியே பணிபுரிவதற்கு முன்னுரிமை அளித்தல், எரிபொருள் பயன்பாட்டை குறைத்தல், சுதேசி பொருட்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரதமரின் வேண்டுகோளை நாட்டு மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். டாடா ஏர்பஸ் நிறுவனம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் C-295 ரக விமானத்தை குஜராத்தின் முதல் வதோதராவிலிருந்து அறிமுகப்படுத்தியுள்ளது. முகலாய மன்னர் கஜினி முகமது உட்பட பல்வேறு மன்னர்களால் சூறையாடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட குஜராத் சோமநாதர் ஆலயம் புனரமைக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவுற்றதை கொண்டாடும் குடமுழுக்கு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். தமிழகத்தில் 717 மதுபான கடைகள் மூட உத்தரவு. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூட தமிழக முதல்வர் உத்தரவு என தகவல். பங்களாதேஷில் இருந்து இஸ்லாமி அந்தோலன் என்ற அடிப்படைவாத இஸ்லாமிய குழு மேற்கு வங்கத்தில் பாஜக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகிறது. கோவை கரும்பு கடை பகுதியில் இருந்து வாலாங்குளம் ஏரியின் மேல் செல்லும் தார் ரோட்டில் தடுப்பு கம்பி மற்றும் ரோட்டோரத்திலேயே வழிநெடுக குப்பைகளை மூட்டை மூட்டையாக கொட்டி வைத்துள்ளனர். தடுப்பு கம்பி ஓரங்களில் நிறைய மரங்கள் வளர்ந்துள்ளது. அந்த வழியே செல்லும் வாகனங்களுக்கு இந்த மரங்களும் ரோட்டில் உள்ள குப்பைகளும் இடைஞ்சலாக உள்ளது. இதனால் அப்பகுதியில் கரும்பு கடை டு உக்கடம் செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கக்கூடிய அபாயம் உள்ளதால் கோவை மாநகராட்சியின் அப்பகுதி அதிகாரிகள் விபத்து ஏற்படா வண்ணம் இந்த குப்பைகள் மற்றும் சாலை ஓர மரங்களை அகற்றி தருமாறு வாகன ஓட்டிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.